அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஒரு அழகான வீடு இருந்துச்சு. ஆனால் அதில் வாழ்ந்துட்டு வர அந்த வீட்டு உரிமையாளருக்கு ரொம்ப அழுப்பு தட்டி போச்சு அந்த வீடு. அந்த வீடு எவ்வளவு அழகாக இருந்தும் அந்த வீட்லேயே ரொம்ப நாள் அவர் வாழ்ந்ததுனால அவருக்கு கொஞ்சம் அழுப்பு தட்டிடுச்சு. அந்த வீட்டில் பெரிய தோட்டம் இருந்துச்சு, அழகான நீச்சல் குளம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் கூட அவருக்கு அது சலிப்பாயிடுச்சு அந்த வீடு. அவர் ஒரு வீட்டு தரகரை கூப்பிட்டு, நான் இந்த வீட்டை வித்துறணும்னு நினைக்கிறேன், இந்த வாழ்க்கை எனக்கு சலிச்சு போச்சு, அதாவது இந்த வீட்டில் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு சலிச்சு போச்சு, இந்த வீடு எனக்கு இப்போ பிடிக்கவே இல்லை, அதனால் இதை நான் விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் செய்தித்தாளில் இந்த வீட்டு தரகர் அந்த வீட்டை பற்றி விற்பனைக்கு இருக்கிறதா சொல்லி, ரொம்ப அழகான வீடு இருக்கிறதா சொல்லி விளம்பரம் கொடுத்துருக்கார். வீட்டு உரிமையாளர் செய்தித்தாளில் இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு மறுபடியும் அதை படிக்கிறார். அப்புறம் அவர் அந்த வீட்டு தரகருக்கு தொலைபேசியில் சொன்னார், என் வீட்டை விற்க வேண்டாங்க, உங்கள் விளம்பரம் மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தது, இந்த மாதிரி வீட்டுக்கு தான் நான் நெடுநாட்களாக ஏங்கிட்டு இருந்தேன், என்னுடைய வீட்டில் இவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கிறத உங்களுடைய விளம்பரம் பார்த்து தாங்க நான் அறிஞ்சுக்கிறேன், நான் ஏங்கி கொண்டிருந்த அதே வீட்டில் தான் நான் இப்போ இருந்துகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உங்களுடைய விளம்பரம் என்னை திருப்தி படுத்திருச்சுங்க அப்படின்னு அவர் சொன்னாருங்களாம். இருப்பில் வச்சு திருப்தி அடையாதவர்கள் எதுலேயுமே திருப்தி அடையவே முடியாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை விட்டுட்டு, நம்ம கையிலேயே இருக்கிற அழகான பொருட்களை விட்டுட்டு வெளியில் அந்த மகிழ்ச்சியை நிம்மதியை தேடி அலையிறோங்க. நம்ம நிறையா பேருடைய எண்ணங்களும் வாழ்க்கையும் இப்படி தாங்க இருக்குது. சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்ற.